ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சர்வமுத்து பிரதர் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறீங்க. அதாவது நம்ம உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் நம்ம அமெரிக்க அதிபர் இருக்க டொனால்ட் ட்ரம்ப்பும் இன்னும் ஒரு மீட்டிங் பேசிட்டாங்க வெள்ளை மாளிகையில். அதில் ரொம்ப ஆணவத்தோட டொனால்ட் ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பார்த்து நானும் அனுப்பல, நீங்கள் என்ன ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்கள், உங்களோட நாடே நீங்கள் தோற்று போயிருப்பீங்க ரஷ்யா கிட்டன்னு சொன்னதுன்னு கோவப்பட்டுட்டாரு நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள். அதாவது இப்படி ஆணவத்தோடு பேசலாம், நீங்கள் ஏன் கோட் ஷூட் போட்டுட்டு வரல வெள்ளை மூட்டை, என் நாட்டில் பிரச்சனை தீர்ந்தோடனே நான் கோட் ஷூட் போட்டுட்டு வரேன், அதனால் இவர் அப்படி பேசிட்டு அதனால் நான் கோட் ஷூட் போடாமல் ஃபார்மலில் வந்திருக்கேன்னு சொன்னார். ஃபார்மலில் வரல, நான் கேஷுவலாக வந்திருக்கேன்னு சொன்னார். ஸோ இதுதான் இன்றைக்கி உலகம் முழுக்கக்கூடிய எல்லா நியூஸும் பேசப்படுறது. ஏன்னா அமெரிக்க அதிபர்ன்றவங்க எப்பவுமே தெரியும், ஒரு உலகத்தோட எல்லா நாடுகளும் என்ன நடக்குன்னு முடிவு செய்யக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட அமெரிக்காவோடு நம்ம டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. அதற்கான ஒரு 8 வயது கொண்டவர் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம மோடி அவர்களையும் ரொம்ப இதாக பேசினார் மேடையில் வச்சுக்கிட்டு. இந்தியாவுக்கு எவ்வளோ தான் நிதி கொடுக்கறது, நீங்கள் தான் அதிக வரி வாங்குறீங்களே, நிதியை ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி பேசினார். ஸோ அந்த நாம் அடைஞ்சிற மோடி அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டார். ஆனால் நாம் ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைன் அதிபர் டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த வெள்ளை மீட்டிங் வெளியே போயிட்டார் பாதிலேயே. ஸோ இதுதான் உலகத்தில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸாக போயிட்டு இருக்குது. ஸோ எங்கெல்லாம் சுயமரியாதையை நம்ம ஜெலன்ஸ்கியை பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லி மோடி அவர்களுக்கு சின்னதாக ஒரு அட்வைஸ் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறுவது உங்கள் முத்து பிரகாஷ். பாய்.